ஹாய் நண்பர்களே! இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சிப்பு ஒன்று வாங்கியிருக்கேன். இது என்னன்னா, இது பி2, அதாவது சார்ஜிங்கில் வந்து பி டைப் இருக்கிற சார்ஜரு. இது வந்து டைப் சி, ஓகேங்களா. இது வந்து ஒரு 60 ரூபான்னாங்க. அப்படி இப்படி பேரம் பேசி ஒரு 20 ரூபா குறைச்சேன். ஆனால் 10 ரூபா தான் குறைப்பேன்ட்டாங்க, ஓகேங்களா. இது டைப் சி டு பி டைப்பு. இது எதுக்கு நான் வாங்கினேன்னா, ஒரு மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். மைக்கு ஆட்டோமேட்டிக்காக 29ஆந்தேதி தான் வரும். அது வந்து டைப் சி டூ, ஒன்லி டைப் சி ஐஃபோனு மைக்கு, ஓகேங்களா. அந்த மைக்கு வந்து ஏன்னா மைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பேசுனது திருச்செந்தூரில் ஏர்செல் பொர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஓகேங்களா. அது ஒன்று வாங்கிட்டேன். அது ஆர்டர் போட்டிருக்கேன். 29ஆந்தேதி தான் அந்த மைக்கு வரும். 299, 1900 ரூபா வரும் அந்த மைக்கு. ஆஃபரில் வந்து 300 போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது புக் ஆகி கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஓகே ஆகி வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது டெலிவரி ஆகிறதும் காட்ட மாட்டேது, ட்ராக்கிங்கும் காட்ட மாட்டேங்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னா, இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா SBOSE அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட் ஜாக்கு மைக், ஓகேங்களா. நம்ம டிஷர்ட்குள்ளே மைக் மாட்டிக்கலாம் இது, ஓகேங்களா. இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து மைக்கு. இது வந்து நம்ம 3 பாயிண்ட் ஜாக்கு, ஓகேங்களா. இது வந்து எவ்வளோன்னா 349 ரூபா அவங்க எம்ஆர்பி ரேட்டு, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொன்னாங்க. இதில் ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா குறைக்க பார்த்தேன். ஆனால் 20 ரூபா தான் குறைப்பேன்ட்டாங்க, ஓகேங்களா. இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிடலாமா, ஓகேங்களா. இப்போ நான் வந்து நார்மலாக மைக் இல்லாமல் பேசிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து மைக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஹெட்செட் நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 100 ரூபா இருக்கும், இல்லை 60 ரூபா, ஓகேங்களா. 50 ரூபா கூட ஒர்த்து தான், ஓகேங்களா. 50 ரூபா நம்மளுக்கு லாபம் தான், ஓகேங்களா. இந்த ஹெட்செட்டு நியூ ஹெட்செட்டு. சவுண்ட்லாம் செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. பேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சவுண்ட்லாம் நல்லாயிருக்கு. இந்த ஹெட்செட்லேயும் நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன், ஓகேங்களா. இது ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த இது மைக் வாங்கினால, ஓகேங்களா. அந்த ஹெட்செட்டில் உங்களுக்கு நான் பேசி காட்டுறேன். என் ஃபோன் கொஞ்சம் கேமரா வந்து எப்படி சொல்கிறது, சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் காதில் மாட்டிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சவுண்டு சொல்லுங்கள். இது வந்து இந்த மைக் மாட்டிக்கிட்டு பேசுகிறது, ஓகேங்களா. கனெக்ஷன் கேமரா அது ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது என்ன ஆச்சுன்னா, சார்ஜர் லோ பேட்டரி ஆகிடுச்சு. செகண்ட் 2% ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக கேமராலேருந்து வெளில வந்துச்சு. இங்கே ஒரு அக்கா மாடியில் போனாங்க, குறுன்னு பார்த்துன்னு போனாங்க. நான் தனியாக பேசுகிறேன்னு நினச்சின்னு, ஓகேங்களா. அந்த ஹெட்செட்டில் தான் பேசுகிறேன். மைக் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா. நல்லா இருக்கா என்னான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேங்களா. இது வேறு என்னவோ ஓடுதுங்க ஆல்ரெடி, ஓகேங்களா. ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணனால இப்போ எப்படி கேட்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா. இதை தூக்கி இப்படி ஓரம் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது இதிலேருந்து நம்ம புதுசாக வாங்கின அந்த சார்ஜர் பின்னு போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ டைப் சி போட்டு அதிலேருந்து பி டைப் போட்டு டைப் சி போட்டு கனெக்ட் பண்ணி அதில் ஏற்றிட்டுருக்கேன். ஆல்ரெடி என் பின்னு இதை பாருங்கள், என் பின்னு இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து என்னோட 100 ரூபா சார்ஜர், 80 ரூபா சார்ஜரு, ஓகேங்களா. தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கேமராவில் கிட்ட காட்டுறேன், நல்லா பார்த்துங்க. இது வந்து டைப் சி கிடையாது, பி டைப்பு. இப்போ பி டைப்பு ப்ளஸ் டைப் சி தான் வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா, அதான் 60 ரூபான்னாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து நான் வாங்கிட்டு வந்து மைக் எடுக்கிறேன். மைக் வந்து இதுக்கப்புறம் இந்த மைக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் போட்ட மைக்கு அதையும் வாங்கி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் ஜாக்கில் சொருவிட்டு இதை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பேசலாம், ஓகேங்களா. இதை வந்து நம்ம மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு தெரில, ஓகேங்களா. நம்ம எதனா கூட்டத்தில் தனியாக பேசும்போது எர்சல் பொர்சலாக இருக்குது, ஓகேங்களா. அது வந்து எதனாலனா, இந்த ஒரு கருப்பர் இவரால் வந்த வேணை, ஓகேங்களா. இவர் வந்து OnePlus ப்ளூடூத் ஹெட்செட்டு 2000 ரூபா வருது. ஆனால் சார்ஜ் வேறு லெவலு, சவுண்டும் வேறு லெவலு. ஆனால் தண்ணியில் பட்டுடுச்சுன்னா சோலி முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 சைடில் வருது பார்த்திங்களா, 2 ஒயரு. இது அடிக்கடிக்கு வந்து அறந்து உழற மாதிரி ஆகிடுது. இப்போ இந்த ஆல்ரெடி அறந்து உழற ஸ்டேஜில் தான் இருக்குது, மடங்கி, ஓகேங்களா. என்றைக்குனாலும் அறந்து விழுந்துடும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்த மைக் எடுத்து இப்படி வந்து இந்த மைக்கை வந்து நம்ம காலரில் ஃபிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை இப்படி காலரில் ஃபிட் பண்ணிட்டு
காட்டுறேன் இருங்க. இதை வந்து இப்போ காலரில் ஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது மைக்கு. ஓகேங்களா, இதை வந்து இதில் கனெக்ஷன் பண்ண போகிறோம் மொபைலில். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சவுண்டை சொல்லுங்கள். கேமரா மறைக்குதுன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஓகேங்களா, இப்போது ஓகே, ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குதுன்னு தெரியல. ஓகேங்களா, நல்லா கேட்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். எல்லோரும் இன்ஸ்டா ஐடி, யூடியூப் சேனல் VKRPSை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வியூஸ் போகவே மாட்டேங்குது. இது வந்து நான் புதுசாக வாங்கின மைக்கு. ஓகேங்களா, எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். சுத்தமாக வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காதனா, ஏன்னா நான் இப்போ ஃபுல்லாக காருக்குள்ளே உட்காந்துட்டு கண்ணாடிலாம் ஏற்றிட்டுருக்கேன். இதை வெளியில் போய் பேசலான்னா செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுங்க. ஓகேங்களா, எவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும், பெர்சன்டேஜ். ஓகேங்களா, ஒரே செகண்ட். கிட்டத்தட்ட 4% தான் எரியுது. 2%லேருந்து 2% எரியுது. எதனாலன்னு காட்டுறேன் இருக்கேன். ஓகேங்களா, அதையும் பார்த்துடுங்க. இப்போ வந்து கேமரா பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இதனால தான் எனக்கு சார்ஜ் ஏறுது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது வந்து மேலே இருக்குது B டைப்பு, இது வந்து டைப் C. ஓகேங்களா, இது வந்து டைப் C. கேமரா முன்னாடி நல்லா காட்டுறோம் பாருங்க. இது வந்து டைப் C. ஓகேங்களா, இது டைப் C வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே சார்ஜர் கனெக்ட் பண்ணால் டேரெக்டாக நல்லா சார்ஜ் ஸ்பீடாக ஏறுது. ஆனால் அந்த சார்ஜர் வந்து 80 ரூபாய்க்கு ஆகிற சார்ஜர் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணேன். ஆனால் என்னென்னா ஒயரு மடங்கி இருக்கிறனால ஃபால்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஃபால்ட் வராது. ஏன்னா இது அடாப்டர் மட்டும்தானே. ஓகேங்களா, ஃபால்ட் வர வாய்ப்பு இல்லை. இது மைக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா இதே மைக் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து 1900 ரூபா போட்டிருந்துச்சி. 300 ரூபாய்க்கு ஆஃபரில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அது வந்தவொடனே நான் அது வீடியோ போடுறேன். அந்த மைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ராவலிங் வீடியோலாம் அதிகமாக போடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி ரெண்டும் சேர்த்து 280 கொடுத்தேன். ஓகேங்களா, இந்த ஹெட்செட் வர ஃப்ரீ பத்தாததுக்கு. ஓகேங்களா, இது என் ஃப்ரெண்டுக்கு ஹெட்செட் இல்லை, அவனுக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். அவன் இங்கேருந்து சென்னையிலேருந்து வேலை இல்லைன்னொடனே ஆட்டோ ஓட்டினான். என் ஃப்ரெண்டு தெரியுங்களா உங்களுக்கு? சென்னையிலேருந்து வேலை இல்லைன்னொடனே என்ன பண்ணிட்டான், இப்போ அவன் ஒய்ஃபோட ஆந்திராவுக்கு போயிட்டான். இப்போ விஜயவாடா கிட்டே போயின்னுக்கிறான், ராஜமந்திருக்கு. அவன் வந்தவொடனே இந்த ஹெட்செட் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியதான். என்கிட்ட ஹெட்செட் வாங்கி கொடுறான்னு ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணியிருந்தான். என்கிட்ட காசு இல்லைங்க கைஸ். இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்குதாடா, நான் என்ன பண்ணுறதுங்க? படி காசில் அப்படி இப்படி கொஞ்சம் 250 100 ரூபா சாப்பிட்ற காசை சேர்த்து வச்சு இதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன் தேவையில்லாத அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? இதை அவன் வந்தவொடனே கொடுத்துடணும் அவன்கிட்ட. அவன் எப்படியும் என் வீடியோவை பார்ப்பான், அவனுக்கு கொடுத்துடணும், இதை கிஃப்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஹெட்செட்டே இதை பாருங்கள். இருக்கிற ஹெட்செட்டே யூஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா இது போனோடனே வேறு எதனா வாங்கிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, இது நல்லா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 இயராக, ஓகேங்களா, 1 இயராக ஒரு 8 மந்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமாக வந்து ஃபால்ட்டு வரல. சார்ஜிங்லேயும் சரி, லைஃப்பும் சரி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, OnePlus 2000 ருபீஸ். ஆனால் எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு ஐஃபோன் வாங்கினால. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் OnePlus தான் யூஸ் பண்ணியிருந்தேன், பட்ஸு. ஓகேங்களா, அதுக்கப்புறமும் OnePlus, அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் வாங்கினேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் மட்டும் ஃபால்ட் இருக்குது. அதே மாதிரி தண்ணி பட்டது உள்ளே. ஓகேங்களா, நம்ம மூஞ்சி கழுவும்போது இதை தண்ணி உள்ளே போட முடியாது. தண்ணி மூஞ்சி கழுவும்போது உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ உதிர்னோன்னா தண்ணி வெளில வந்துடும். ஆனால் தண்ணி அப்படியே உள்ளே தங்கிடுச்சுன்னா மைக் வந்து ஃபால்ட் ஆகுது. ஓகேங்களா, சவுண்டு வந்து கம்மியாக கேட்குது. ஓகேங்களா, அதுதான் ஃபால்ட்டு. இப்போ வந்து இந்த மைக்கில் எப்படி இருக்குது? ஓகேங்களா, நான் மைக் இல்லாமல் பேசுகிறது எப்படி இருக்குது, அதே மாதிரி வெளியில் போய் பேசுகிறேன். ஆனால் டிராஃபிக்கில் பேசினா தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. ஓகேங்களா, இது நல்லா கம்பி மாதிரி கொடுத்து அழகாக இந்த பாஞ்சி எடுக்க முடியுமா? வா, சூப்பராக இருக்குதுங்க. வா, வேறு லெவலுங்க. உண்மையாக இந்த பாஞ்சி தனியாக வந்துச்சு. இந்த பாஞ்சி இல்லாமல் நம்மளால் பேச முடியும். ஓகேங்களா, இந்த பாஞ்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். பாஞ்சி இல்லாமல் மைக்கு டைரெக்டாக பேசுகிறது இப்படி இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம 2 வீலரில் ட்ராவலிங் பண்ணும்போது, ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காரில் வண்டி ஓட்டும்போது பேசுகிறது. கார்லலாம் இந்த மைக் தான் வரும் ஆக்சுவலி. ஓகேங்களா, கார்லலாம் நிறைய காரில் நான் பார்த்துருக்கேன். ப்ளூடூத் மைக்கில் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் 3 பின் ஜாக் போட்டு இந்த மாதிரி தான் வருமானு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒர்த்துங்க. உண்மையாலேயே ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட்டு கொடுத்து உண்மையாக வேறு லெவல் ஒர்த்து. ஆனால் நம்ம
மைக் ஆர்டர் போட்டு வாங்குறது வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு கனெக்ஷன் இதில் வந்து கொடுக்கணும். இதில் கொடுத்து அதுக்கப்புறம் காலரில் மாட்டணும். அது சார்ஜ் இருந்தால் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து. ஏன்னா சார்ஜ் இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வர ஃபோனில் 3 பாயிண்ட் ஜாக்கே இல்லை. ஓகேங்களா, இப்போ வர ஃபோனில் 3 பாயிண்ட் ஜாக் இல்லை. அதனால் இது ஓல்டு ஃபோன்னால 3 பாயிண்ட் ஜாக்கு இருக்குனால ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வர ஃபோனில் 3 பாயிண்ட் ஜாக் இல்லைனால இது ஒர்க் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அப்பயும் ஒர்க் பண்ணணுன்னா டைப் சியில் இதே மாடலில் டைப் சி இருந்தால் அதை டேரெக்டாக நம்ம டைப் சியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, என்னன்னா இந்த ஒயரை நம்ம மடக்கி வைக்கும்போது சில டைம் எதனா ஒரு டைமில் இந்த ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒயர் டைப்னால. ஓகேங்களா, ஆனால் லைஃப் வரவும் நிறைய சான்சஸ் இருக்குது. சில டைம் இந்த ஒயரை நம்ம மடக்கி பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது எதனா ஆக வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இதோட அது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆனால் எதனால் அது பெஸ்ட்டுன்னா, நம்ம அது வந்து ஒயர் கிடையாது. ஓகேங்களா, டேரெக்டாக பின் பண்ணிக்கலாம். ஒரு இவ்வளோ நீட்டு டிவி இது மாதிரி தான் வரும். அதை டேரெக்டாக பிக் பண்ணிட்டு அதில் வந்து அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது சார்ஜ் இருக்கிறதுல தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமே தவிர அது சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, இது எப்படி இருக்குது சவுண்டு தான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் இப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாகவே எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணி இப்போ தொங்குது. ஓகேங்களா, இருங்க, இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். எந்த மைக்கும் இல்லை, எந்த ஒயரும் இல்லை, கழுத்தில் கூட எந்த ஒயரும் இல்லை. டேரெக்டாக ரெக்கார்ட் ஆகுது. இப்போ வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இது ஒர்த்துனா நான் வாங்கின கடையில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ போடணும். ஓகேங்களா, ஒர்த்து இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஓகே, 280 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. என் வீடியோவை ஃபாலோ பண்ணிங்க.